இந்த ஆதவர்ஜினா மீதான நடவடிக்கை அப்படிதான் எடுக்கப்பட்டது. மையக்குழு தான் அன்னைக்கு உயர்மட்ட குழுன்னு அவங்க பேர் வச்சிருந்தாங்க. அந்த பைலா இலையில் எழுதின போது இப்போ அவர் மையக்குழு பேர் வச்சிருக்கிறாரு. அந்த மையக்குழு தான் அந்த முடிவு எடுக்கும். பட்டியல் அல்லாத மேலும் ஸ்பெஷல் அட்டென்ஷன் தாங்க. அதனால சாதாரண டபக்குன்னு உணர்ச்சப்பட்டு எடுத்தான்னு சொல்ல முடியும். ஸ்பெஷல் அட்டென்ஷன்னா கூடுதல் கவனத்தோட தான் நடவடிக்கை. படக்கு நடவடிக்கை. இப்போ பட்டியலத்தை சேர்ந்தவர் மீது உடனடி நடவடிக்கை எடுத்துடலாம். விடுதலை சிறுத்தைகள் பட்டியலத்தை சேராத ஒரு முக்கிய பிரமுகர் ஒரு பொறுப்பாளர் அங்க இருந்தாருன்னா அவர் மேல உடனடி நடவடிக்கை கிடையாது. அவர் மேல இன்னொரு கட்டத்தில் ஒரு லேயர் மேல் லேயர்லாம் விசாரணையே பண்ணி எடுப்பாங்க. ஏன்னா வேற எந்த காரணத்திலும் நடந்திருக்க கூடாது. அவர் வெளியே போய் பட்டியலத்தவர் அல்லாததுக்கு அங்கே பாரபட்சம் நடக்கும் சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறக்கா அவர் எடுத்துக்கூடிய மெனக்கட்டும். ஸ்ட்ராட்டஜிஸ்டா அவர் 1.5 வருஷமே இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தனியாக கட்சி ஆரம்பிச்சு விஜய் மாதிரி ஆல் இந்தியா பிரபலத்துக்கு அது எவ்வளவு பெரிய சிரமம் இருக்குன்னு தெரியும். அவரே ஜெயிப்பார், ஜெயிக்க மாட்டாரு, 4வது இடம் 3வது இடம் அப்படின்னு நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. அப்போ இவருக்கு அது என்ன நிலைமைங்கிறது தெரியும். அதில் அதனால தனி கட்சி ஆரம்பிக்க மாட்டாரு. ஏதாவது ஒரு கட்சியில சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா?